ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த பதிவில் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் கொடுக்க போகிறேன். அதாவது இது வரைக்கும் வேலைவாய்ப்பு தகவல், அப்புறம் உங்களுக்கு முக்கியமாக நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணலேருந்து உங்களுக்கு ரேஷன் ஷாப்பு ரிசல்ட்டு பற்றின அப்டேட் தான் நிறையா கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு தகவல் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு வேலைவாய்ப்பு தகவல், அதாவது வேலைவாய்ப்பு தகவல் இல்லாமல் உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் சொல்ல போகிறேன். அதாவது இது என்ன பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் தான். அதாவது ஹோட்டல் பிஸ்னஸ்னாலே எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப அதாவது இந்த ஹை லெவலில் போகணும், அதாவது ஹை லெவலில் என்ன சொல்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. பட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கூட நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த ரோட்டு ஓரத்தில் கூட நம்ம இந்த ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, தள்ளுவண்டி மாதிரி கூட போட்டு இந்த மாதிரி இட்லி வியாபாரம் இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஒரு நாள் ப்ராஃபிட் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க ஈஸியாக ஒரு நாளைக்கு எனக்கு 1500 2000 வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக சொல்லுவாங்க. அது எப்படி ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமானது தான், இல்லைன்னு சொல்லலை. ஸோ மேக்ஸிமம் நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகிறோம் அல்லது ப்ரைவேட் ஜாப் போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 50,000 ஒரு 60,000 கவர்மெண்ட் ஜாப்பில் கிடைக்கும். இல்லைன்னு சொல்லணுன்னா உங்களுக்கு ப்ரைவேட் ஜாப்னா பார்த்தா 15,000 20,000 கிடைக்கும். மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஜாப் போனாலே உங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது, இந்த சேலரி உங்களுக்கு எப்போயும் லைஃப் லாங்காக இதே சேலரி தான் உங்களுக்கு வாங்க போகிறீங்க. ஆனால் ஒரு பிஸ்னஸ் பற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் நீங்கள் முழுமையாக நம்மள இறங்கி அல்லது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு 2000 இல்லை 3000 இல்லை, ஒரு நாளைக்கு 10,000 டார்கெட்டே இல்லாமல் ஒரு நாளைக்கு ₹1,00,000 கூட சம்பாதிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதுதான் உங்களுக்கு பிஸ்னஸ்ஸு. ஸோ இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஹோட்டல் என்ன வியாபாரம், ஹோட்டல் பிஸ்னஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற எவ்வளோ என்ன சொல்கிறது, எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் அதிலே ப்ராஃபிட் பண்ணலாம். ஏன்னா சிலவங்க சின்ன ஒரு இட்லி ஷாப் வச்சுருப்பாங்க, அதில் சின்ன பரோட்டா ஸ்டால் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டா, இதுக்கு முன்னால் ஹோட்டலில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்னோடய சொந்த சித்தப்பா ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஹோட்டல் அவங்க ஃபாரின் போனதுனால ஹோட்டல் நான் கண்ட்ரோல் பண்ணி இப்போ நானே எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த தொழில் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஹோட்டலில் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த பிஸ்னஸ் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறையா பேர் ஒவ்வொரு ஐடியா இருக்கலாம், ஒவ்வொருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்கலாம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா, என்னோடய கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஹெல்ப், அதாவது இது ஹோட்டல் தொழிலை பற்றி ஏதாவது தெரியணும் இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக பேசுவேன் கண்டிப்பாக. ஆனால் இப்போ இந்த ஹோட்டல் தொழில் எப்படி ரன் பண்ணுறது, அப்படி எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்ட்டு ரொம்பலாம் தேவையில்லைங்க. உங்கள்கிட்ட மேக்ஸிமம் ஒரு 20,000 25,000 அந்த மாதிரி இருந்தாலுமே நீங்கள் உங்களோட சின்ன ஒரு இட்லி ஷாப் கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ₹1,00,000 இருக்குது, ஒரு 2,00,000 இருக்குது அப்படின்னா நீங்கள் கடை வாடகை கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் புரோட்டா ஸ்டால் கூட ரெடி பண்ணலாம். புரோட்டா ஸ்டால்னு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கிராமத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 50,000 இருந்தாலே போதும். அதுவே சிட்டியில் போனோம் அப்படின்னா உங்களுக்கு லட்சக்கணக்கில் அட்வான்ஸ் மட்டுமே கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஐடியா இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க, தரலாமா, இல்லைன்னு சொல்லலாம். நான் சொல்கிறது மேக்ஸிமம் ஒரு 50,000 ₹1,00,000 பட்ஜெட்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஐடியா இருந்துச்சு அப்படின்னா பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். இந்த பிஸ்னஸ் பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ப்ராக்டிக்கலாக பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன இன்கம் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரிய போய் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணி, நீங்களும் சில பேர் சில என்ன சொல்கிறது ஐடியாக்கெலாம் இருக்கும், இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, அல்லது இதை பற்றி செய்ய மாட்டாங்களா, சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி மனநிலை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த ஹோட்டல் தொழிலை பற்றி நீங்கள் முழுமையான முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது, நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு மைண்ட் செட் இருந்துச்சு, ஐடியா இருந்துச்சு, கண்டிப்பாக ரன் பண்ணுங்கள். இது ஒரு என்ன சொல்கிறது, அப்படி ஒரு பட்சத்தில் நிறைய பேர் தொழில் தெரியாமல் இருப்பீங்க. ஸோ தொழில் தெரியாதவங்களுக்கு ஓகே, தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு அப்படி சும்மா இருக்க வேண்டாம். இது கொஞ்சம் நல்ல ஒரு தொழில் தான். இது நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஒர்க் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட், நல்ல இன்கம் கண்டிப்பாக கிடைக்கும்.
இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து ஒரு லேசான ஒரு காரியம் கிடையாது. கொஞ்சம் கஷ்டமானது தான். ஸோ வந்து எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி இன்கம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ப்ராக்டிக்கலாக இருந்தால் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது வந்து ஹோட்டலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை ஹோட்டல் நான் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு முயற்சி வந்து இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பரோட்டா ஸ்டால் வச்சாலே கண்டிப்பாக வந்து மாதம் வந்து உங்களுக்கு 50,000க்கு மேலே கண்டிப்பாக இன்கம் கிடைக்கும். ஸோ இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து தாராளமாக வந்து ரன் பண்ணலாம். ஸோ நீரின்றி அமையாது உலகு அப்படின்ட்டு வள்ளுவன் சொன்னது போல் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அடிப்படை வசதி வந்து உணவு, உடை, நீர், இருப்பிடம். ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உணவு வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ எந்த உணவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு உணவுப் பொருளை வந்து கையில் எடுத்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த புரோட்டா ஸ்டாலு, இட்லி ஷாப்பு அது தவிர கூட நிறையா ஃபுட்டு வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட் என்னென்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை வந்து நீங்கள் தரமான முறையில் ரன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இன்கம் கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பரோட்டாங்கிறது கண்டிப்பாக போட தெரியும். ஸோ போட தெரிஞ்சுமே நிறைய பேர் வேலைக்கு போவாங்க, அல்லது நிறைய பேர் வந்து வேலைக்கு போகாமல் அது வேறு ஒரு வேலைக்கு போவாங்க. ஸோ அதில் இன்கம் கம்மியாக தான் கிடைக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இது ஒரு ஓனாக வந்து பிஸ்னஸ் மாதிரி நீங்கள் எடுத்து ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீங்கள் டெய்லி வந்து கிடைக்கிற இன்கம்மை விட உங்களுக்கு ஓனாக பண்ணும்போது அதிகமாக இன்கம் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ வந்து இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து அதாவது தொழில் தெரியாமல் பண்ண முடியாது. ஸோ தொழில் தெரிஞ்சுமே பண்ணாமல் இருப்பாங்க. அப்படி பண்ணாமல் இருக்கிறவங்க வந்து அதாவது உங்களுக்கு மூலதனம் இல்லை அப்படின்னா, அதாவது நீங்கள் அதுக்காக ஒரு பேங்க்கில் வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து நீங்கள் ரன் பண்ண நினச்சிங்கன்னா இப்போவே வந்து அதுக்குண்டான முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ வந்து நம்ம வீடியோவில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பிஸ்னஸ் ஐடியா வந்து இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து நிறைகள் குறைகள் இருக்கலாம். அதுக்கான கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஐடியாவோ ஏதாவது கேட்க நினச்சிங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.